எல்லா கிராமத்துலேருந்துமே நிறைய முக்கால்வாசி பேர் வெளியில் போய் தான் இருந்திருக்காங்க. அப்போல்லாம் அவங்க அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படலை. ஆனால் இப்போ நாட்டாவுடியிலேருந்து இப்படி ஒரு நிகழ்வுனால வெளியில் போனதுனால அங்கே வெளியில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருக்கா? சே, நம்ம ஊர் ஏன்டா இப்படி எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க, நம்ம ஊரை சரிவு நீரலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? நாட்டாவுடிங்கிறது இந்த சம்பவங்களுக்கு முன்னாடி ஒரு அமைதியான ஒரு சின்ன குழும்புங்கிற அளவுல பேசப்பட்ட ஒரு கிராமம்னு கேள்விப்படுறோம். சின்ன கும்பகோணம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊர் நாட்டாவுடி சின்ன கும்பகோணம் மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி திருப்பி கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாட்டாவுடினா கிராமத்துல விவசாயத்தை சீரமைச்ச ஒரு கிராமம் அது அப்படிங்கிற பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நம்புறோம். இருக்கணும். அதனால நீங்க அவசியம் அதுக்கான இலக்கை நீங்க அடைகிறதுக்கு நிச்சயம் அந்த கிராம தெய்வங்கள் தான் வழிவிடும். கிராம தெய்வங்கள் வழிவிட்டுனா இந்த சுற்றி வேலையை போட்டு போர் போட்டாச்சுன்னா எல்லா வயலுமே விவசாயம் பண்ணி அதில் வந்துடும். இந்த தடவை கேப்ப பண்ணி கூழ் காய்ச்சிரும். கூழு காய்ச்சதானே இப்படி பார்க்குறோம். என் பேர் ராமலிங்கம், நாட்டாவுடி கிராமத்தை சேர்ந்தவன். இது மாதிரி நாங்கள் விவசாயங்கள் ஒரு 50 குடி இந்த ஊரில் இருந்தோம். விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். விவசாயத்தோட ஆடு மாடு கோழி விஞ்சி வளர்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இடையில ஆடு மாடு பன்னி தொந்தரவுனால விவசாயம் பண்ண முடியாமல் ஊரை விட்டு நாங்கள் வெளியேறிட்டோம். இப்போ திரும்ப ஊரில் வந்து இப்போ கலெக்டமாக சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணி இப்போ திரும்ப வந்து ஒரு 10 குடும்பம் ஊரில் வந்து சேர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெல், மிளகா, நெல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆள் 5 காய் பண்ணிக்கிட்டு போட்டுட்ருக்கோம். போட்டு நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பேருமே ஊருக்கு திரும்பி மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 10-9 குடும்பம் வந்துருச்சு. இன்னமும் வர மாதிரி இருக்கு. நான்லாம் அந்த ஊரை விட்டு போனதுக்கு பிறகு அங்கே வந்து நோய் நொடியா சுகர் கூடிருச்சு. இப்போ இங்கே வந்த உடனே நல்லா இருக்கு. இந்த ஊருக்கு நான் வரலாம்னு வந்து இங்கே தான் தங்கியிருக்கேன். எல்லா வழியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாம் விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த ஆடியிலேருந்து எல்லாம் விதைச்சி விவசாயத்தை போகிறோம். எல்லாம் கொண்டாந்து மீண்டும் கொண்டாடுற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வணக்கம், இது திருச்செல்வம். ஒரு நபர் வாழும் கிராமம், ஒரே நாளில் ஊரை காலி செய்த மக்கள் அப்படிங்கிற செய்தி ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மிக பரபரப்பாக பேசப்பட்டது. அது வந்து நாட்டாக்குடி, சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 57 குடும்பங்கள் இருந்த கிராமம். ஆடு மாடு பன்னிகளுடைய தொந்தரவுனால விவசாயம் பண்ணுறது ரொம்ப கடினமாகி அது எப்போவுமே நட்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் மாதிரி வந்தோடனே இனிமேல் நம்ம விவசாயம் நம்மளை காப்பாற்றாதுங்கிற நிலைமைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து நகர்ப்புறத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 24 குடும்பமாக அது வந்து இருந்தப்ப தொடர்ந்து நடந்த 2 அசம்பாவித சம்பவங்களால் ஏற்பட்ட பயத்தினால ஒரே நாளில் மக்கள் வந்து ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க. அதுதான் இந்த செய்தி வந்து பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அப்போ தான் பொறுப்பேற்ற மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து இந்த கிராமம் வந்து திரும்ப மறுசீரமைப்பு பண்ணி மீட்டெடுக்கப்பட்டு மக்கள் திரும்பவும் இங்கே வந்து வாழக்கூடிய சூழல் உண்டாகணுங்கிற ஒரு ஒற்றை தீர்மானத்தோட பல முயற்சிகள், பல துரித நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வேப்பங்குளத்தில் இப்போ நான் வந்து திருச்செல்வம் மிஷன் ஐடிகளுடைய ஒருங்கிணைப்பாளர், நாங்கள் வந்து ஆந்திராவிலையும் வேப்பங்குளம் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து ஒரு 6 வருடத்தில் அந்த கிராமத்தில் உள்ள கிராம நீர்நிலைகளை மக்களுடைய பங்களிப்போட மீட்டெடுத்து அங்கே உள்ள விவசாயத்தை வந்து மேம்படுத்தி, அதாவது ஒரு 27 ஹெக்டேரா சுருங்கி போன விவசாயத்தை திரும்ப வந்து 74 ஹெக்டேருக்கு கொண்டு போகிற அளவில் வேலையை பார்த்துட்டு அடுத்து உழவர் உதவி மையம்னு ஒன்று ஆரம்பித்து விவசாயிகள் வந்து திட்டமிடுறதுலேருந்து விற்கிற வரைக்கும் உள்ள வேலையில அந்த மையத்துக்கு போனாவே பண்ணக்கூடிய ஒரு மாடலை உருவாக்கி வேப்பங்குளத்தில் செயல்படுத்தியிருந்தோம். அந்த நம்பிக்கையில் அதை இப்போ 12 கிராமத்துக்கு விரிவாக்கம் பண்ண அரசாங்கம் உத்தரவு கொடுத்துருந்துச்சு. அந்த சூழலில் தான் இந்த சம்பவம் நடக்கிறப்ப மாவட்ட ஆட்சியர் அவர்களோட நாங்கள் வேண்டுகோள் வச்சது வந்து இந்த நாட்டாவுடியை வந்து நம்ம நிச்சயம் வந்து சீரமைக்க முடியும். ஏன்னா அது வந்து நாட்டாவுடிக்காக மட்டும் இல்லை, அந்த நாட்டாவுடி வந்த நிகழ்வுக்கு அப்புறம் தொடர்ந்து மீடியாக்களில் வந்த செய்தி கிராமமே காலியாகும் நிலை அப்படின்னு ஒரு 5-6 கிராமங்கள் காலி பண்ண போனதாகவும் அது எல்லாமே நாட்டாவுடியை மேற்கோள் காட்டி காலி பண்ண போனதாகவும் செய்தி வந்ததை வந்து மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர்களுடன் சொன்னேன். மேடம், இது வந்து இங்கோட நிற்காம பல கிராமங்களுக்கு இது போகக்கூடிய ஆபத்து இருக்கிறதுனால நாட்டாவுடியை நம்ம மீட்டெடுக்கிறதுங்கிறது வந்து எந்த ஒரு கிராமத்தையுமே மக்களும் அரசாங்கமும் இணைந்து செயல்படுகிற போது நிச்சயமா எந்த ஒரு கிராமத்தை மீட்டெடுக்க முடியுங்கிற ஒரு உதாரணத்தை உருவாக்குமோ அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து எங்க மேல உள்ள நம்பிக்கையில நாட்டாவுடியை வந்து சீரமைக்கக்கூடிய மேம்படுத்தக்கூடிய பொறுப்பை ஒப்படைச்சாங்க. இப்போ திரும்பி எல்லாம் வேண்டி எல்லாம் இங்கே வந்துகிட்டு இருக்கோம். வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆடு மாட்டுக்கு வேலி சுற்றி வேலி போட்டோம். 3 பக்கம் போட்டோம். ஒரு பக்கம் வேலி போடணும். அதுக்கான கொஞ்சம் காசு வசதி பற்றாக்குறையா இருக்கு. வசதி பண்ணி இனிமேல் போட்டால் எல்லாமே பூர்த்தியாக எல்லா பேருமே இங்கே வந்துருவாங்க. எல்லா பேருமே ஊருக்கு வந்துருவாங்க. இப்போ 10 குடும்பம் வந்துருச்சு. அரசாங்கம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கலெக்டர் மூலியமாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு மற்ற தனியாக ஒருமைப்பாட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் அந்த வேலி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, வேலிக்கருமையும் பிடுங்கணும். பிடிங்கி இப்போ விவசாயம் ஒரு 21 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் அந்த வேலி போடுறதுக்கு இப்போ கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ணி இந்த வேலிக்கருமையும் பிடிங்க குறைய இந்த சுற்றில் உள்ள இந்த வேலியும் போட்டு
கொஞ்சம் ஒரு போர் போட்டு கொடுத்தா இன்னமும் ஃபுல்லாக எல்லாமே விவசாயம் 108 ஏக்கருமே விவசாயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நாங்கள் பண்ணுவோம். போர் போட்டு கொடுத்தோம்னா பண்ணிடுவோம். இந்த 8 மாதத்தில் நாங்கள் தொடர்ந்து பயணித்து வந்திருக்கோம் இந்த கிராம மக்களோட. அதனுடைய பலன் வந்து என்னன்னா, அரசாங்கம் வரத்து கால்வாய் மற்றும் இந்த 108 ஏக்கருக்கான பாசன வாய்க்கால்களை வந்து துரித கதியில் வந்து அவங்க சீரமைச்சு கொடுத்தாங்க. அடுத்து அரசாங்கம் வந்து முன்னாடியே வந்து ஆர்ஓ வாட்டர் கேமரா, இது சிசிடிவி கேமரா பாதுகாப்புக்காக, அப்புறம் மின்சார இணைப்பை சரி பண்ணது, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ நாங்கள் இந்த கிராமத்தில் மேற்கொண்ட ஒரு ஸ்டடி, ப்ரிலிமினரி ஸ்டடியில் என்ன சொன்னாங்கன்னா, கிராமத்தில் நாங்கள் வந்து இருக்கணும்னா விவசாயம் தான் எங்களுக்கு வந்து முக்கியமான ஒன்று. அது வந்து வாழ்வாதாரங்கிறதையும் தாண்டி எங்களை பிஸியாக வச்சிருக்கக்கூடியது அது ஒன்று தான். இல்லைன்னா நாங்கள் நாட்டாக்குடியில் வந்து இருக்கிறதுக்கான ஒரு சூழல் அவ்வளவு இல்லைன்னு சொல்கிறத வச்சு நாங்கள் இந்த வேப்பங்குளத்து மாடலில் இங்கே ஆடு மாடு பண்ணி தான் அதோடைய ட்ரிகரிங் பாயிண்டாக இருந்ததுனால வேப்பங்குளத்தில் நாங்கள் ஏற்கனவே 20 ஏக்கரை வந்து விவசாயிகளுடைய நிதி பங்களிப்போட வெளிச்சுத்தில் வேலி போட்டு 3 வருஷமா அங்கே வந்து 2வது போகம் நடக்கிற அளவுக்கு அந்த ஊரில் இருந்த நிகழ்ச்சியை சொன்னோம். அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறப்ப மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து அனைத்து துறை கூட்டத்தை கூட்டுறப்ப நாங்கள் ஒரு ப்ரொபோசல் என்ன கொடுத்தோம்னா, மக்களுடைய நிதி பங்களிப்பு கொஞ்சம், தன்னார்வர்களுடைய நிதி பங்களிப்போட இந்த 108 ஏக்கர்ல 100 ஏக்கர், அந்த 8 ஏக்கர் இன்னொரு பக்கம் இருக்கிறதுனால அதை 2வது கட்டமாக்குவோம். இந்த 100 ஏக்கருக்கு வெளிச்சுத்துல வேலி போட்டோம்னா ஆடு மாடு பண்ணி தொந்தரவுனால தான் நாங்கள் விவசாயத்தை விட்டோங்கிறத விவசாயிகள் வந்து அந்த ஓவர் கம் பண்ணி விவசாயம் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனுடைய அடிப்படையில் நாங்கள் வந்து உள்ள சீமக்கரவையில் அடுத்தது அது வந்து ஒரு 40 ஏக்கரில் உள்ள சீமக்கரவையில் வந்து தன்னார்வர்களுடைய நிதி பங்களிப்போட சரி பண்ணோம். பிளஸ் இன்னொரு 35 ஏக்கர் பண்ண வேண்டியிருக்கு. இந்த வேலி போடுறதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5200 அடிக்கு உள்ள வேலி பணிகள் முடிவடைஞ்சு இன்னொரு பக்கத்தில் மட்டும் சீமக்கரவையில் வச்சு அடைச்சு வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நாட்டாக்குடிக்குள்ள மாடு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆல்மோஸ்ட் நில்ங்கிற லெவலுக்கு வந்ததுனால இதில் தொடர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மக்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் 20 ஏக்கரில் உள்ள நிலம் உழுகப்பட்டிருக்கு. அதில் வந்து 8 ஏக்கரில் விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த பக்கம் நெல், உளுந்து, இங்கிட்டு கேப்பை, இந்த பக்கம் எள்ளு போட்டிருக்காங்க. அந்த பக்கம் உள்ள பார்த்தீங்கன்னா வெண்டி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க, மிளகா கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு பயிர்களை பண்ணக்கூடிய ஒரு சூழலும், முன்னாடி வந்து இங்கே 2-3 கிராப் தான் போட்டிருக்காங்க, பல்வேறு பயிர்களை பண்ணக்கூடிய ஒரு சூழலும் இப்போ இங்கே நாட்டாக்குடியில் உண்டாயிருக்கு. இப்போ இதை பார்க்குற போது நாட்டாக்குடி வந்து நம்ம எல்லாம் கேட்டட் கம்யூனிட்டின்னு தான் பார்த்துருப்போம் நகர்ப்புறங்களில், வீடுகளை சுற்றி நம்ம எல்லாருமே பாதுகாப்பாக வாழ்றதுக்கு. ஆனால் நாட்டாக்குடி எனக்கு தெரிந்து மாநிலத்தில் முதல் கிராமமாக கேட்டட் ஃபார்மிங் கம்யூனிட்டிங்கிற ஒரு அந்தஸ்தை பெற அளவுக்கு நாட்டாக்குடி வந்து விவசாயத்தில் தன்னை மேம்படுத்தி இருக்குங்கிறது வந்து ஒரு மிகுந்த நம்பிக்கைக்குரிய செய்தி. ஏன்னா நீங்க பல இடங்கள்ல பார்த்தா இன்னைக்கு ஆடு மாடு பன்றிகள் தொந்தரவுக்காக விவசாயத்தை விடக்கூடிய தன்மை அதிகமாகி கொண்டு வர நிலைமையில நாட்டாக்குடி வந்து வீழ்ச்சி அடைந்ததிலிருந்து மீண்டு வந்தோங்கிறதையும் தாண்டி அதை மேம்படுத்தி இந்த ஆடு மாடு பன்றிகளுக்கான தீர்வாகவும் அது திரும்ப வருதுங்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய செய்தி. அதே அந்த கிராம மக்கள் வந்து எங்க கிராமம் முன்னாடி இவ்வளவு மதிப்போட பெருமையோட இருந்த கிராமம் ஒரு துரதிருஷ்டவசமா விழுந்தது உண்மை. ஆனா மீட்டு வரக்கூடிய அளவுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள், அரசாங்கம், தன்னார்வலர்கள் எல்லாம் இணைந்து பணிகிற போது நாங்கள் நிச்சயமாக மீண்டு வருவோம்ங்கிற நம்பிக்கையில அவங்க செயல்பட்ட விதம் அது பாராட்டுக்குரியது. அவங்க தொடர்ந்து இந்த வெயில் காலத்திலையும் மழையிலையும் இந்த பணிகளை செய்தது இன்னைக்கு நாட்டாக்குடி விவசாயத்துக்கான ஒரு முன்னுதாரணமான கிராமமா வர்றதுக்கு தன்னை முன்னிலைப்படுத்தி இருக்கு. இதனுடைய மொத்த பெருமையும் எங்க மாவட்ட சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தான் சேரும். அவர்களோட இணைந்து பணிபுரிந்த அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் இந்த பெருமை சேரும். ஊடகத்தினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. ஏன்னா ஒரு நபர் வாழும் கிராமம்ங்கிறத மாறி இப்ப நாட்டாக்குடியில மக்கள் திரும்ப குடி வந்ததுக்கான நடந்ததுக்கான சாத்தியம் எப்படி சாத்தியப்பட்டதுங்கிற மாதிரியான தொடர்ந்து பாசிட்டிவான விஷயங்களை அவங்க வெளிக்கொண்டாந்ததுங்கிறது வந்து நாட்டாக்குடி ஒரு மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்த இருந்த கிராமம் இன்னைக்கு ஒரு நல்ல கிராமத்துல கூட விவசாயம் நடக்காம இருக்கிற கிராமத்தையுமே மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைக்கு தன்னை மேம்படுத்தி இருக்குங்கிறது வந்து நம்பிக்கைக்குரிய செய்தி. இந்த நம்பிக்கை மென்மேலும் தொடர்ந்து எந்த கிராமமுமே சீரமைக்கக்கூடியதுதான், எந்த கிராமத்திலும் விவசாயத்தை நம்ம மீட்டெடுக்க முடியும். இன்னைக்கு உள்ள உலக பொருளாதார சூழல்ல இந்த உணவு பாதுகாப்பு இதெல்லாம் வந்து ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி இஷ்யூஸ்லாம் டாமினேட் பண்ணக்கூடிய நிலைமையில நாட்டாக்குடி உணவு பாதுகாப்புக்கு ஒரு முன்னுதாரணமான கிராமமாகவும் வருகிற போது நிச்சயமாக நம்ம நாடு நல்ல வளமான நல்ல ஆரோக்கியமான உணவை தொடர்ந்து கிராமங்கள் வழங்கி இந்த நாடு மென்மேலும் வளர்ச்சியில பயணிக்கிறதுக்கு நாட்டாக்குடி எப்போதும் துணை நிற்கும். நாட்டாக்குடியை பார்த்து பல கிராமங்களும் அதில் இணையுங்கிற நம்பிக்கை இருக்கு. அழிஞ்சு போன ஊர்ல இப்போதைக்கு எனக்கு அம்மா கழிச்சு அம்மா வந்தாங்க. அம்மா வந்த மூர்த்தம்மா எங்கள் ஊர் நல்லா இருக்கு தலையுது. அம்மா தான் எங்களை இப்போ உண்டாக்கி வச்சுருக்காங்க ஊரை. அம்மா கழிச்சு அம்மா தான் எங்களை ஊரை உண்டாக்கி எங்களை இந்த மட்டோட எங்களை ஊருக்குள்ள வச்சுருக்காங்க. ஊரை அழிஞ்சு போன அவன் ஊர் அழிஞ்சு போய் நாங்கள் கொண்டாடி கங்கலந்து போய் இப்போ வந்து உட்காந்துருக்கோம். இந்த கேப்பையை வாசி நட்டு பொழப்போம்,
அப்படின்ட்டு இந்த கேப்பையை நட்டு எழுத நான் வேலை பார்த்துக்கிறேன் சார். இந்த கேப்பையை நான் பேர் அங்கு நாட்டாவடி ஊர் எங்களை இந்த மட்டோட எங்கள் ஊருக்கு வந்து 2 வட்டம் வந்துட்டாங்க. அம்மாவுக்கு வணக்கம். எங்களுக்கு நான் அங்கு பேசுகிறேன். அம்மாவுக்கு வணக்கம். இதை நட்டு நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஊருக்குள்ள நான் எங்கேயும் போல, வீட்டில் தான் இருக்கேன். நான் ஊரில் தான் இருக்கேன். நான் எங்கேயும் போகிறதில்ல. ஊரில் தான் இந்த வரைக்கும் நட்டு தனியாக பார்த்துக்கிட்டு நான் வந்து என்னமோ அம்மா எங்களுக்கு பால் வர வச்சாங்களே, அம்மாவுக்கு நன்றி. அம்மா அந்த பாலை வாச்சும் கொடுத்துக்கிட்டு நாங்கள் இருக்கோம். நன்றி. ஆமாம், பால் ஒன்றாந்து அம்மா வந்து தானே பால் வந்து கொண்டுட்டாங்க. அம்மாவுக்கு நன்றி. அம்மா தானே பால் உண்டாக்குனாங்க. இல்லைன்னா இங்கே வரமா எங்கள் ஊருக்கு எந்த காலம் பால் வரும்? இந்த தடவை கேப்ப பண்ணி கூழ் காய்ச்சிரும். கூழு காய்ச்சதானே இப்படி பார்க்குறோம் சார். நாங்கள் கூழு குடிச்சா சாதி ஆளுகாதே. எங்கள் வீட்டில் எல்லாம் கரைச்சி சட்டியில் கரைச்சிக்கிட்டு ஒரு செம்பு ஒன்று வச்சுருவான். இப்படி கிண்ணத்தில் கரைச்சி வச்சுருவான். செம்பில் ஊற்றி குடிச்சு மத்தியானம் கூழு தான் குடிப்போம். நாங்கள் குடிச்சிட்டு போவாங்க. என் மக்களும் கூழு தான் குடிச்சு வளர்த்தாகும். இப்போ வந்தால் கூட பிரியாணி சாப்பிட்றது நாங்கள். இதை பாப்பாலையா நட்டா ஏன் பங்குனி மாதம் இல்லை நான் எதை குடிப்பேன்? இதை பார்த்து நம்ம கேப்பையாச்சும் வரம்பு நான் சாப்பிட்றேன். நீங்கெல்லாம் கேப்ப சாப்பிட்டதுனாலதான் இவ்வளவு தடையாத்தகமா இருக்கீங்க. பிரியாணி சாப்பிட்டாலாம் தடுமாறுது. வணக்கம். எல்லா நியூஸ்லையும் பார்த்துருப்பீங்க. எல்லா நியூஸ்லையும் பார்த்தது செய்தி எப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான செய்தி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதோட நன்மையில் தான் இப்போ வந்து பயணம் வந்து ஊர் மக்கள் பூரா திரும்பி வராங்க. அதே விவசாயம் இப்போ வந்து தொய்ந்து போன விவசாயத்தை மீட்டு எடுத்து வந்து இப்போ வந்து செயல்படுத்தி வந்து ரன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இதை மேலும் வந்து இன்னும் வந்து ஒரு மான் வேகத்தில் கொண்டு வரதுக்கு பொதுமக்களும் அரசுகளும் தன்னார்வலுக்கும் அன்பான என் வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நம்மளோட முயற்சியில் தான் நகரம் உருவாச்சு. அதே முயற்சி நம்ம கிராமத்தை கொண்டு வர முடியாதா? இப்போ நம்ம கிராமத்தை முன்னெடுக்க தான் வரணும். அரசு ஊழியருக்கு அன்பான கேட்டுக்கிறேன். உங்களுடைய கடமையை வந்து இந்த கிராமத்துக்கு எல்லா கிராமத்துக்கும் காட்டுங்க, நல்லது செய்யுங்க. அதை தான் நம்ம சரியாக பயன்படுத்தினாலே நம்மளுடைய வெற்றி நடை போடலாம். இதை வந்து அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸை பார்த்து திருச்சிலம் என்ற காரைக்குடியிலேருந்து ஒரு அருமையான நேர்மையான ஒரு மனிதர் வந்தாப்புல. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பாதையில், அவருடைய கொள்கையில், அவருடைய வழிநடத்தல எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் வந்து பொதுமக்களுடைய ஆதங்கம் வந்து இங்கே வந்து கிராமத்தில் இருக்கணும்னா இங்கே பொதுமக்களும் அரசு ஊழியர்களும் முதலமைச்சர் ஜனாதிபதி எல்லாரும் ஒத்துழைப்பு இருந்தால் தான் செய்ய முடியும். அதே மாதிரி மக்கள் வாழ்வாரத்தை நினைக்கணுமா இல்லையா? அவங்க இன்னைக்கு மக்கள் நிறைஞ்சு இருக்கணும்னா இங்கே ஒரு வந்து அடிப்படை வசதி வேண்டும். அது திருவள்ளுவர் சொல்லுங்க, நீர் என்று உலகம் இல்லை. அடிப்படை விஷயமே நீர் தான். எங்கள் ஊரில் கிராமத்தில் நீர் இருந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் மக்களை நாங்கள் சந்திக்கணும் இல்லை, எதுவுமே கிடையாது. நாங்களும் 10-11 நாள் நல்லபடியாக வாழ்ந்தவங்க முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி மற்ற ஊருக்கு நாங்கள் என்ன செய்யணும் சேவை செய்ய தயாராக இருப்போம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து உதவி மேற்கொண்டு எல்லாம் செய்யணும்னா அடிப்படை வந்து எங்கள் பொதுமக்களை தங்கறதுக்கு வந்து எங்கள் மாநிலத்தில் வந்து ஒரு பஸ்ஸு விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே படமாத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுக்க எங்கள் இந்த ஊருக்குள்ளே வந்து கம்மாக்கு பாதை இருக்குது. ஒரு ரோடு போகிற ஒரு வண்டி போகிற மாதிரி போனால் பள்ளிக்கூடத்துக்கு போய்க்கலாம். அங்கேருந்து ஒரு வாட்டர் லைன் போட்டு கொடுத்தீங்கன்னா 20% தண்ணி கிடைக்கும். இந்த தண்ணி அச்சத்தில் இப்போ 100% தெரியும். இந்த ஊரில் இப்படி தான் தண்ணி இங்கே போனால் நம்ம தண்ணிக்கு கஷ்டப்படுன்ற அதே மனசில் உறுத்தி வச்சு தான் அவங்க வந்து அதை நினச்சி தான் வெளியிலே இருக்கிறாங்க. இதனால் உள்ளே வாழ்ந்த மக்களால் தான் தெரியும். வெளியில் என்ன எப்படி வேணால் பேசலாம். யாராவது இதை வந்து இது போதும் வைக்கணும் இருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பூரா உடனே நம்ம முன் வைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ ப்ராக்டிக்கலாக வந்து இருந்து பாருங்கள். ஒரு வாரம் இருங்க, ஒரு மாதம் இருந்து பாருங்கள். இன்னும் ஒரு ரொம்ப நன்மையாக செய்தி கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கேமரா வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆளுங்கன்னா வருவாங்க, வயசு பையங்க பூரா இறந்தாங்க வருவாங்க. இப்போ டோட்டலாக அதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுவே ஒரு வெற்றி தானே. இப்போ யாரும் டூவில் அந்நியர்கள் வரதில்லை, யாரும் போகிற எந்த பேச்சு இடம் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஊரில் போனால் சிசிடிவி கேமரா இருக்குது, இப்படி இந்த ஊர் இந்த வந்து கலெக்டர் பார்வையில் இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனால அவங்க பின்னரிச்சிட்டாங்க. அப்போ தப்பும் செய்ய விடல அந்த சிசிடிவி கேமரா. பாதுகாப்பும் வந்துருச்சு. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவி எவ்வளோ உதவியாக இருக்கும். மனிதன் மட்டும்தான் அடிப்படை வந்து செய்யணும் தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க எல்லாம் இங்க விவசாயம் பண்றப்ப விளையிற நெல்லுல அவிச்சு தான் சாப்பிடுவீங்களா? அவிச்சு ரைஸ் மில் உண்டி அரைச்சு கொண்டாந்து வச்சுக்கிறோம். வருஷத்துக்கு 10 மூடை வண்டியை பிடிச்சி கொண்டு அரைச்சு கொண்டாந்து வச்சுக்கிறோம். எல்லாருமே பெரும்பாலும் எல்லாரும் உள்ள விறகு வெட்டி உங்க வீட்டுல ஒரு கல்யாணம்னா ஊருக்கு வீட்டுக்கு 2 நாள் வந்து நிற்கும். விறகு வெட்டுறது அப்படித்தான், நெல்லை வைக்கிறது அப்படித்தான், அரிசியை புடைச்சு சமையல் பண்றது அப்படித்தான். ஒரு வளகாப்பு அப்படின்னா நம்ம ஊருக்காரிலே சேர்ந்து சோறை கட்டிடுவோம். சரி, கொண்டாந்து வச்சு சோறை கட்டி ஆத்துல இருந்து தண்ணி தூக்கி சார். இப்பதான் பைப்பு ஆத்துல ராத்திரி 8 மணிக்கு தூக்கி வருவான். சுடுகாட்டு பாதை வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து தூக்கி தோண்டி கல்யாண பந்திகளுக்கு எல்லாம் பண்ணுவான். சாமி கும்பிட்டு இதுல பந்தி வச்சு நம்ம அழகு மலையானுக்கு பந்தி வச்சு சாமி கும்பிட்டு இதுல இது பந்தி சாப்பாடு போட்டு வண்டி கட்டி மாரியம்மன் கோயிலுக்கு போய் ஆத்துல அழகு பார்த்து சாமி கும்பிட்டு வருவான். அவ்வளவு செலும்பா இருந்துச்சு.
எல்லா கிராமத்துல இருந்துமே நிறைய முக்காவாசி பேர் வெளியில போய் தான் இருந்திருக்காங்க. இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் அவங்க அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படல. பார்க்கல. ஆனா இப்ப நாட்டாவுடியிலேருந்து இப்படி ஒரு நிகழ்வுனால வெளியில போனதுனால அங்கே வெளியில இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருக்கா? சே, நம்ம ஊர் ஏன்டா இப்படி எல்லாம் தப்பா பேசுறாங்க, நம்ம ஊரை சரி பண்ணிடலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு இருந்தா நான் வந்தேன். அது சரி, அது சரி. கண்டிப்பா அந்த ஊரை சரி ஒண்ணு முடிக்காம நான் இங்க அது வந்தேன். சரி, அது சரி. இந்த மாசம் அடுத்த மாசத்துல ஆள் வருது. அது சரி. வந்து எல்லாருமே இருந்து பழையபடி ஏற்பாடு பண்றோம் நோக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. சரி. வந்துருவாங்க. இப்ப நீங்க இந்த அடுத்த வருஷம் வழக்கமா கொண்டாடுற கோயில் திருவிழா வந்து நடந்துருவோம். இந்த வருஷம் நடக்குமா? நடக்க போகுது. அப்படியா? சரி, சரி. பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி. வருஷாவசம்லாம் நடத்திருக்க வருஷாவசம் சொல்லி போய் ஐயங்களுக்கு நடத்துவோம்ல. சரி. அந்த வேலை நடத்துறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அப்படியா? சரி, சரி. வந்து அது பண்ணிடணும். சரி, சரி. பண்ணி பேசி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி. அதை நடத்தி சாமி கும்பிட்டுருவோம். சரி. இப்ப இந்த வெளிச்சுத்துல வேலி போட்டுறதுக்கு அப்புறம் இப்ப போட்டப்ப இந்த மாடு ஒரு 10 நாளா வராம மாடு எதுவுமே வரல, நல்லா இருக்கு. மாடு பண்ணி வரல, அதே ஒரு நம்பிக்கை வச்சு விவசாயம் நீ பண்ணிடலாம். சரி, சரி. இந்த வெளிச்சுத்து நம்ம வேலி போட்ட பிற்பாடு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இன்னி விவசாயம் தாராளம் பண்ணலாம். அந்த குறைய போடுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா குறையும் போட்டாச்சுன்னா இதை விட பெரிய நம்பிக்கை வந்துடும். 108 ஏக்கருமே விவசாயம் பண்ணிடலாம். சரி. பண்ணிடலாம். சக்தி சிவரும் வர்றாங்க. உங்களுக்கு ஒரு 50 ஏக்கர் கொடுக்கலாம். இது நம்ம பண்ணலாம். சரி. எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். சரி. இந்த அடுத்த தலைமுறைகள் இந்த வெளியூர்ல அவங்கள்ட்ட தகவல் சொல்றீங்களா? தகவல் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி. சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்களும் காசு அனுப்பிச்சிருக்காங்க. ஏக்கர் 4000 மேலே இன்னும் அனுப்புறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. சரி. எல்லாருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி. விவசாயம் நடந்துருச்சுன்னா பூரா வந்துருவாங்க. சரி. ஏன் வேலை நடனம் வயலுன்னு வந்துருவாங்க. இப்ப ஆடு மாடு பண்ணிக்கத்தானே பயந்துட்டு போனது. சரி. அதனால இப்ப நீ இதை அடைச்சிட்டோம்னா பூரா வந்துருவாங்க. சரி. விவசாயம் பண்ண 3 போர் போட்டுவிட்டான். தண்ணி உங்களுக்கு இந்த கம்மா தண்ணி வச்சு பண்ண முடியாது. அப்ப போறோம்னா 4 பக்கம் அடிச்சு பண்ணிடலாம். சரி. அந்த வசதி செஞ்சுட்டாங்கன்னா ஒரு 108 ஏக்கருமே விவசாயம் பண்ணிடலாம். சரி. பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நாட்டாவுடிங்கிறது இந்த சம்பவங்களுக்கு முன்னாடி ஒரு அமைதியான ஒரு சின்ன கொழும்புங்கிற அளவுல பேசப்பட்ட ஒரு கிராமம்னு கேள்விப்படுறோம். சின்ன கும்போணம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? கும்போணம் மாதிரி இருக்கியா நாட்டாவுடின்னு சுத்தல உள்ள கிராமமே பேசியிருக்காங்க. சரி, சரி. இந்த ஊர் நாட்டாவுடி சின்ன கும்போணம் மாதிரி இருக்கான்னு. சரி. அதே மாதிரி திருப்பி கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி உள்ள கிராமம் ஏதோ சூழ்நிலையில கொஞ்சம் தடுமாறிடுச்சு. இப்ப திரும்ப அந்த நிலைமை மட்டும் இல்லாம இன்னமும் விவசாயத்தை இன்னும் நீங்க சிறப்பா பண்ணி நாட்டாவுடினா கிராமத்துல விவசாயத்தை சீரமைச்ச ஒரு கிராமம் அது அப்படிங்கிற பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நம்புறோம். அதனால நீங்க அவசியம் அதுக்கான இலக்கை நீங்க அடைகிறதுக்கு நிச்சயம் அந்த கிராம தெய்வங்கள் தான் வழிவிட்டுறேன். இந்த சுத்தி வேலையை போட்டு போர் போட்டாச்சுன்னா எல்லா வயலுமே விவசாயம் பண்ணிடுவோம். அதில் வந்துடும். சரி. பண்ணிடுவோம். சரி. ரொம்ப நல்லது.